ரொம்ப டேஸ்டியான வெந்தயக்கீரை பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய், 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, மஞ்சள் பொடி, எண்ணெய், கொஞ்சோண்டு வெந்தயம் இது சேர்த்து பருப்பு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பருப்பு நல்லா மேஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினப்புறம் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சோம் அதையும் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வதங்கினப்புறம் நம்ம கீரை வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து இதையுமே வதக்கிக்கலாம். கீரை நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சில்லி பச்சை மிளகாயும் சேர்த்துருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போன உடனே பருப்பு சேர்த்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்குறேன். இதோட பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். புளி ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். இது சுட சுட சாப்பாடோட இல்லை சப்பாத்தியோட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.